மீண்டும் ஆட்சிக்கு வர அதிமுக கனவு காணக்கூடாது என பாஜக துணைத் தலைவர் கரு நாகராஜன் விமர்சனம் செய்திருந்த நிலையில், தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர நினைக்கும் பாஜகவின் கனவு காணல் நீராகும் என அதிமுக பதிலடி கொடுத்துள்ளது. அதிமுக பாஜக இடையேயான வார்த்தை மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் அதிமுகவை காட்டமாக விமர்சித்து பாஜக துணைத் தலைவர் கரு நாகராஜன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் ஏற்கனவே நான்காவதாக சிதறி இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற தலைவர்கள் இல்லாததால் தொண்டர்கள் பரிதவித்து வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை செல்வாக்குமிக்க தலைவராக ஏற்றுக்கொள்ள தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இல்லை என்று தெரிவித்துள்ள அவர், அரசியலிலிருந்து இன்னும் ஓய்வு பெறவில்லை என்பதை காட்டுவதற்காக ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, KP முனுசாமி போன்றவர்கள் வாய்க்கு வந்தபடி வசைபாடுவதாக விமர்சித்துள்ளார். அதிமுகவினர் மீது இருக்கின்ற வழக்குகளை விரைவுபடுத்த நீதிமன்றத்தை நாடுவோம் என்றும், தமிழக அரசியலில் அதிமுக அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருப்பதாக கரு நாகராஜன் விமர்சித்துள்ளார். மக்கள் அதிமுகவை புறக்கணித்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டதாக கூறியிருக்கும் கரு நாகராஜன், ஜெயலலிதா வழியில் செயல்படுவது பாஜக தான் என்றும் அதிமுக தொண்டர்கள் நினைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கான கனவு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒருபோதும் இருக்கக்கூடாது என அவர் காட்டமாக கூறியுள்ளார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் அதிமுகவை அழிக்க முடியாது என தெரிவித்துள்ளார். இந்த விட்டில் பூச்சி எல்லாம் இந்த கடைசி காலத்தில் என்ன ஆகுன்னா, இந்த பல்பு பெரிய அளவுக்கு பிரகாசம் எரியும், அப்புறம் பார்த்தா டப்புன்னு ஃபியூஸ் போயிடும். அந்த மாதிரி ஃபியூஸ் போன அண்ணாமலையாக தான் இன்றைக்கி நாட்டு மக்கள் பார்ப்பாங்க. அதில் இந்த வாய்ஜாலம், இந்த உதாறு, இந்த சவால் விடுறது, இதெல்லாம் பேச்சோடு தான் உங்களுக்கு அடங்கும். எந்த காலத்திலும் சரி, ஆட்சின்றது உங்களுக்கு ஒரு பகல் கனவு தான், ஒரு காணல் நீர் தான். கோட்டை பக்கமே வர முடியாது. அதோட ஒரு MLA சீட்டு கூட உங்களால் ஜெயிக்க முடியாது. அதிமுகவுடன் கூட்டணி வைத்த காரணத்தால் கடந்த முறை பாஜக சட்டமன்றத்துக்குள் நுழைந்தது என்று தெரிவித்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன், தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர பாஜக கனவு காண்பதாக காட்டமாக விமர்சித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.